அனைவருக்கும் வணக்கம். This is Mr. முருகானந்தம் from Best Academy பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி. நம்முடைய பெஸ்ட் அகாடமி அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் இவர்களுக்கான போட்டித் தேர்வு பயிற்சி மையம், இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். சரிங்களா? இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராமப்புற மாணவ செல்வங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில தேர்வு வாரியங்கள். அதை தாண்டி தற்பொழுது மத்திய அரசு நடத்தக்கூடிய பல தேர்வுகள் தற்பொழுது தமிழிலேயே நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் ஆர்ஆர்பி என்று சொல்லக்கூடிய ரயில்வே தேர்வு வாரியம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய ஆர்ஆர்பியால் தற்போது என்டிபிசி என்ற ஒரு தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதனால இந்த தேர்வை பற்றியான ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிசன் பண்ணுங்க. அதாவது என்டிபிசி மீன்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படிங்கிற போஸ்ட். சரிங்களா? இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எனி டிகிரி, ப்ரொஃபஷனல் டிகிரி ஆர் நார்மல் டிகிரி, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா போதுமானது. சரிங்களா? கிட்டத்தட்ட பிசி எம்பிசி வந்து 39 ஏஜ் வரைக்கும் நம்ம எழுதலாம். சரிங்களா? ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வந்து 41 ஏஜ் முடிகிற வரைக்கும் எழுதலாம், அப்ளை பண்ணலாம். 41. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அப்போது நம்ம 41 வயது நிரம்பும் வரை எஸ்சி எஸ்டி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி வந்து 39 வயது முடியும் வரை அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இந்த தேர்வை வந்து நம்ம தமிழ்லையே எழுதலாம். இந்த தேர்வினை நாம் தமிழில் எழுதலாம். நம்மளுடைய லாங்குவேஜ் தமிழ்லையே கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? தமிழ்லேயே கொஸ்டின் இருக்கும், நீங்கள் தமிழில் எழுதலாம். இது ஒரு கூடுதல் வாய்ப்பு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா, குரூப் 4க்கோ அல்லது குரூப் 2க்கோ அல்லது எனி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஆர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்வில் ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுடைய அந்த ஒரு குரூப் 4 தேர்வு வெற்றி பெறணும் அப்படின்னா அதில் எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அதில் பாதி அளவுக்கு 50% எஃபோர்ட் போட்டாலே நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெறலாங்கிறத நான் ஷூராக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன படித்தோமோ அதுதான் இங்கே சிலபஸாக வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் வந்து பேசிக் லெவல் கிராமர் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ரைட். ஜஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணுறது இல்லை, அந்த அவேர்னஸ் இல்லை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரியே நிற்கிறாங்க, குரூப் 1ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? பட் அதே அதாவது ஒன்வேல போகிறதுனால தான் நம்ம கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுது சில பேர் வெற்றி பெறுவதற்கு, தகுதியும் திறமையும் இருந்தோம். சரிங்களா? அதனால நம்ம மல்டி பர்பஸ் வே தான் சூஸ் பண்ணணும். அதனால ஆர்ஆர்பி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது. சரிங்களா? இதில் பாருங்கள், இது பாருங்க, 14/9/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. 13/10/2024 அது க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக்லாம் போய் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். சர்வர் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்லாம் இருக்குது. இந்த டைப்பிஸ்ட்னு வரக்கூடிய இந்த 2 போஸ்ட்டுக்கும் டைப் ரைட்டிங் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அவங்க ஒரு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் போதுமானது. சரிங்களா? சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு எதிரைக்குமே நீங்கள் லோயரு ஹையர் அப்படிங்கிற எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. டைப் பண்ண தெரிஞ்சால் போதும். அவங்க ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணால் போதுமானது. சரிங்களா? வித்து ஒரு டிகிரி. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதனுடைய பேசிக் பேர்லாம் பாருங்கள். சரிங்களா? ஸ்டேஷன் மாஸ்டர், சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,400 பேசிக். இது 29,200 இந்த 3 போஸ்ட்டுக்கும் பேசிக். இந்த 35,400 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நியர்பை 60,000 வந்து உங்களுக்கு கையிலேயே சேலரியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே உங்களுக்கு கையில் 60,000 கிடைக்கும். எப்படி சார் 35,400 சொல்கிறீங்க 60,000 கிடைக்கும் அப்படின்னா, டியர்னஸ் அலவன்ஸு, டிஏ, எஃப்டிஏ, எம்ஏ, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இந்த அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு
சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. சேலரியும் அப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு டிடக்ஷன் போக பிடிப்பு போக கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா ப்ளஸ் வந்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ரைட்டு. இப்போது அடுத்தது நம்ம இந்த தேர்வை பற்றி நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு வேக்கன்ட் நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 8113 வேக்கண்ட். சரிங்களா? நீங்கள் சென்னை ரீஜனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம வேலை பார்க்கலாம். ஓகேவா? ரைட். அப்புறமேல பாருங்கள், இந்த எக்ஸாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் இருக்குங்க. ரெண்டுமே சிபிடி தான். அதாவது சிபிடி மீன்ஸ் என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. சரிங்களா? ரெண்டுமே. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு, இது வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். இதனுடைய மார்க்கை வந்து ரேங்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிச்சயமாக அதில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து ரேங்குக்கு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ கவனிங்க, நம்ம நீங்கள் இது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் நம்ம குரூப் 2 எல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களே அப்படி சார் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, அது ஸ்டேஜ் ஓகே தான். ஆனால் டிஸ்கிரிப்டிவ்லாம் எதுலேயுமே கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டும் வந்து அப்ஜெக்டிவ் தான், ரெண்டாவதும் வந்து அப்ஜெக்டிவ் தான். சரிங்களா? இந்த ஸ்டே டைப்போ டிஸ்கிரிப்டிவோ நமக்கு கிடையாது. நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? ஓகே. அப்புறமேல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் பாருங்கள். ஏஜை பொறுத்த வரைக்கும் நான் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 41 வயது முடிகிற வரைக்கும் எழுதலாம். பிசி எம்பிசி 39 வயது முடிகிற வரைக்கும் எழுதலாம்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அதுக்கு அந்த டேட்டு லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது யாருமே 1/1/2007க்கு பிறகு பிறந்திருக்கக்கூடாது. இப்போ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 2/1/1984க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி 2/1/1986க்கு பிறகு வந்து முன்பு வந்து பிறந்திருக்கக்கூடாது. கிரிமி லேயர் மீன்ஸ் வந்து அந்த இடஒதுக்கீடு பிரிவில் வர்றவங்க. சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. ஓகே. அப்புறமேல அது வயது வரம்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு வயது வரம்பு சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட். வேறு எக்ஸாம் ஃபீஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை கட்டிட போகிறோம். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறமேல வெரி இம்பார்ட்டன்ட், அதை பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சொல்லிட்டேன். ஸோ ரெண்டாவதும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். சரிங்களா? இதில் எக்ஸாமினேஷன் வந்து அந்த டூரேஷன் அந்த டைம் எவ்வளோ அப்படின்னா 90 நிமிஷம். அதாவது 1.5 மணி நேரம், 1.5 ஹவர்ஸ். சரிங்களா? 1.5 மணி நேரம், 1.5 ஹவர்ஸ். ஓகேவா? ரைட். இதில் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு 40 கொஷின் கேட்குறாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான். சரிங்களா? எம்எஸ்கியூ சொல்கிறோம் இல்லையா? சரி. அதே மாதிரி எம்சிக்யூ. ஓகே. அதே மாதிரி மேத்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஷின், டோட்டலாக வந்து 100 கொஷின் தான். 100 கொஷின் மட்டும்தான். டிஎன்பிசி மாதிரி 200 கொஷின் கிடையாது. சரிங்களா? 200 கொஷின். அப்புறமேல ஜென்ரல் தமிழ் வேறு தனியாக, அதாவது இப்போ கம்பல்சரி டெஸ்ட் இருக்கு இல்லையா, தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதெல்லாம் நம்ம எழுதணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. 100 கொஷின் தான். பட் மைனஸ் மார்க் இருக்குது. மைனஸ் மார்க் வந்து ஒரு கொஷின் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா 1/3. சரிங்களா? அதாவது 0.33 மார்க் மைனஸ் வரும். ஓகேவா? நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எந்த மைனஸும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ரெண்டாவது ஸ்டேஜு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் தான். இதில் பாருங்கள், எக்ஸாம் டூரேஷன் இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன். இதுக்கும் வந்து 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் தான். சரிங்களா? இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ஒரு 50 கொஷின் கேட்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 35, 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 35, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 120. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து 100 கொஷின் கேட்டாங்க, செகண்ட் ஸ்டேஜில் வந்து 120 கேட்குறாங்க. இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் இதில் எடுக்கிற இந்த ரெண்டாவது இந்த ஸ்டேஜில் எடுக்கக்கூடிய
மதிப்பெண்களை மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரேங்குக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? வித்தவுட் இன்டர்வியூலாம் இதில் கிடையாது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சிம்பிள். இங்கே பாருங்கள், சிலபஸ் பாருங்கள். சிலபஸில் என்ன இருக்குது பாருங்கள். சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸில் என்ன இருக்குது? நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி அண்டு ட்ரை ஜியோமெட்ரி, எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது காமன் நம்ம டிஎன்பிசி படிக்கிறதா. எல்லாமே ஸ்டாட்டெல்லாம் நம்ம டிஎன்பிசியில் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த டிக்னாமெட்ரி மட்டும் கொஞ்சம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். சரிங்களா? அதுவும் அப்பப்போ டிஎன்பிசியில் கேட்குறாங்க, சில பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில மட்டும் நம்ம டிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான் டிஎன்பிசி. மற்றபடி எல்லாமே டிஎன்பிசியில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் வந்து இந்த அனாலஜிஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்டு ஆல்பபெட்டிக்கல் சீரியஸு, கோடிங் அண்டு டீ கோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு, சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃபரன்சஸ்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, அனாலிட்டிக்கல் ரீசனிங். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டிஎன்பிசியில் இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன்பிசிக்கு இது எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க. இதை கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? எந்த ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப சேம் நார்மல் சிலபஸ் தான். சரிங்களா? புதுசாக போய் எல்லாத்தையும் படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸை பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்டு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர். சரிங்களா? மோனமெண்ட்ஸ் அண்டு பிளேசஸ் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் சயின்ஸ் அண்டு லைஃப் சயின்ஸு. சரிங்களா? இங்கே பாருங்கள், அப் டு 10th நீட்டாக கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சி அப் டு 10th வரைக்கும் படித்தா போதுன்றான். சரிங்களா? 90% சிபிஎஸ்சி நம்ம சமச்சீர் கல்வி புத்தகமும் சமமாக தான் இருக்குது. சரிங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஃபிசிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரஃபி. சரிங்களா? அப்புறமேல இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன் அண்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அண்டு நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே இதை டிஎன்பிசியில் படித்தது தான். சரிங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? ரைட். இதுக்கும் அந்த இதுதான் சிலபஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், சேம் அந்த மெயின்ஸுக்கும் பாருங்கள். மெயின்ஸ்லேயும் 1/3 வந்து மைனஸ் மார்க் இருக்குது. ப்ரிலிம்ஸ்லேயும் 1/3 மைனஸ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 0.33 மைனஸ் பண்ணுவாங்க. சரி, அப்புறமேல பாருங்கள், இது இந்த நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸு, ஃப்ராக்ஷன்ஸு, அப்புறமேல எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சேம் அதில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் சிலபஸ். அப்போ இது எல்லாமே எப்படி இருக்கும்? தமிழ்லேயே இருக்குது. அதுதான் பெரிய கிஃப்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தமிழ்லேயே நடக்குது. சரிங்களா? எஸ்எஸ்சியே தமிழில் கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஓகேவா? எம்டிஎஸ் போன்ற தேர்வுகள்லாம் தமிழில் நடக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்